Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இந்த சிம்பிள் கிளாம் மேக்கப் லுக். நீங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி இல்லை நியூ இயர் பார்ட்டி அட்டென்ட் பண்ண போகிறதா இருந்தால் இந்த லுக் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இந்த ஜஸ்ட் ஹாப்ஸோட லிப் பாம் எடுத்து என் லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு லிப்ஸ்டிக்கான ஒரு ப்ரெப் இது. செகண்ட் ஸ்டெப் நான் டோனர் அப்ளை பண்ண போகிறேன். இது டோலி மோலி டோனர். நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டோனர் இது தான். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஹைட்ரேட்டிங்காக க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஃபாக்ஸ் ஸ்டைலோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக க்ரீம் ஃபார்மில் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இது மிலானியோட கன்சீல் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். நான் 04 ஷேடில் இருக்கேன். இது என்னோட அப்சல்யூட் ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன். நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மீடியம் டு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் இருக்கும், நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும் ஃபேஸ் அண்ட் சூப்பர் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். நான் வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். இது ஜஸ்ட் எங்கெல்லாம் எனக்கு லைட்டாக அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் அது பிரைட்டன் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன்லேயே நல்ல கவரேஜ் இருக்குது. ப்ளஸ் அதுவே ஸ்கின்னை ஈவன் டோனாக ஆக்கிடும். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறதுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இது கலபாரோட காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடர் கொஞ்சமாக எடுத்து என் ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் இந்த ஃப்ளஃபி ப்ரஷில் நல்லா செட் பண்ணுறேன். இதில் லைட்டாக கவரேஜும் இருக்கும், ப்ளஸ் மேக்கப்பை இன்னும் லாங் லாஸ்டிக்காகவும் வச்சுக்கும். நம்ம ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், கன்சீலர் எல்லாமே அப்ளை பண்ணி ஃபேஸ் நல்லா ஈவன் டோனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நான் நைக்காவோட ப்ளஷ் ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் ஃப்ளர்ட்டி பீச், நல்ல ஒரு பீச் கோரல் ஷேட் இது. இந்த க்ரீம் ப்ளஷ் போட்ட உடனே ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடும். ஆனால் இந்த ப்ளஷ் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஷ்ஷுக்கு நான் இந்த யூ கேன் பி ஐ ஷேடோ பேலட்லேருந்து இந்த பீச் ஷேட் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டோன்னா நல்ல ப்ளஷ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்காக நான் ஹோஜோவோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது லைட் பிங்க் கலரில் இருக்கும். லைட் அந்த பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். அதுவும் லைட் பட்டால் தான் அது தெரியும். நெக்ஸ்ட் பஹாமா மாமாவோட இந்த ப்ரான்சர் எடுத்திருக்கேன். இது ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். லைட்டாக நம்ம ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ணி காமிக்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக நான் சீக் போன்ஸ் கிட்டேயும் ஜா லைன்கிட்டையும் அப்ளை பண்ணுறேன். நோஸோட சைட்ஸ்லேயே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அனஸ்தாசியாவோட ப்ரோ ஜெல் எடுத்து ஐப்ரோஸை நல்லா செட் பண்ணுறேன். இதில் லைட்டாக ஒரு ப்ரௌன் டிண்ட் இருக்கும். அண்ட் ஐப்ரோஸில் எங்கெல்லாம் லைட்டாக ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் ப்ரௌன் ஐ ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு இந்த ஷேட் எடுத்து என் க்ரீஸ் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப மைல்டாக தான் எனக்கு அந்த கலர் தேவை. ஸோ அதனால் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இந்த சுகர் கேன் ஷேட் எடுத்து என் ஐலிட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷிம்மர் பட்டர் மாதிரி இருக்கும், ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஐ மேக்கப் லுக், ஈஸியாக பண்ணலாம். கம்மியாக ஐ ஷேடோ எடுத்துகிட்டு இதை ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணாலே போதும், சிம்பிளாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஐடெக்ஸ் டாஸ்லரோட ஐலைனர். இது பிரிக்னஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐ மேக்கப். ஸோ அதனால தான் நான் க்ரீம் ஷேட் சூஸ் பண்ணேன். க்ரீம் ஷேட் எல்லாருக்குமே சூட் ஆகும், எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் க்ரீஸ் ஏரியாவில் சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணால அதுவும் எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஐலைனர் மட்டும் உங்கள் ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சுகரோட இந்த ப்ரௌன் பென்சில் எடுத்திருக்கேன். வெறும் லோவர் லேஷ் லைனில் அவுட்டர் எட்ஜில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் எசன்ஸ் மஸ்காரா எடுத்து என் ஃபுல் லேஷஸ்லேயும் நான் கோட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே பெஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என் மஸ்காராவோட ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்காக எக்ஸஸ் லிப் பாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மிலானியோட இந்த நியூட் லிப் லைனர் எடுத்து என் ஃபுல் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். யூஸ்வலாக லைட்டர் ஷேட் லிப்ஸ்டிக், இது மாதிரி நியூட் லிப்ஸ்டிக்லாம் அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ இது மாதிரி லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மேக்கப் நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். மெரூனும் நல்லாயிருக்கும், ரெட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரௌன் டோன் லிப்ஸ்டிக்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் இந்த மிஸ் கிளாரோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் நம்பர் 58. லிப்ஸ்டிக் டோன் மட்டும் நீங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டர் ஷேட் அவுட்ஃபிட் எடுத்திருக்கேன்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா க்ரீம், அதுக்கப்புறம் க்ரே, சில்வர் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ லிப்ஸ்டிக்கும் நான் லைட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் லிப் கிளாஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது வெட் அண்ட் வைல்டோட லிப் கிளாஸ். லைட்டாக ஷைன் கொடுக்குறதுக்கு, ஏன்னா நம்மளுக்கு லைட் படும் போது ஃபேஸே க்ளோயிங்காக இருக்கும் லிப் கிளாஸ்லாம் அப்ளை பண்ணும்போது. அண்ட் இதோட மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை செட் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். அண்ட் அவுட்ஃபிட்க்கு நான் லாங் கவுன் வேர் பண்ணியிருந்தேன் மிந்த்ராலேருந்து. இயரிங்க்கு இது மாதிரி லாங் ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் வேர் பண்ணியிருந்தேன்.
அண்ட் அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையும் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் சக்ஸஸ் பை பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பை.